இந்த நாளிலே நாம் லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் பார்ப்போம். லூக்கா 13:34. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கண்டறிகிறவர்களே, ஓடி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரம் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிருந்தேன். நல்ல கவனி இந்த வார்த்தை. முக்கிய விசேஷமாக கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளுவனாக நான் எத்தனை தரமோ, எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், எத்தனை தரமோ, வாயத்தரம், நல்ல வாயத்தரம். ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எத்தனை தரமோ நம்மளை அழைத்திருக்கிறார். எத்தனை தரம், அந்த வார்த்தையை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கஷ்டமா. ஒவ்வொரு சமயமும் நம்மளை ஆண்டவர் அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் என்னதான் பாவத்தை செய்தாலும் சரி, இப்படிதான் இருந்தாலும் சரி, நான் இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் போவேன், அப்படிதான் வருவேன் சொன்னாலும் கூட ஆண்டவர் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்த உங்களுக்கோ, இதுதான் பிரச்சனை, உங்களுக்கு மனமே தெரியாது. ஆண்டவர் எத்தனையோ முறை உங்களை அழைச்சிருக்கார், பலவிதமான காரியங்களை அழைச்சிருக்கார். சில பேருக்கு துன்பத்தை கொடுப்பார், சிலருக்கு வறுமையை கொடுப்பார், சிலருக்கு சாவு, எல்லாம் நிறைய வரும். அப்படி அதன் மூலமாக கூட ஆண்டவர் அழைச்சிருக்காரு. ஆனால் அவை எல்லாத்தையும் நம்ம பார்த்து கூட நம்ம மனம் தீர்ந்துருக்கு. ஏதோ வரணும் போறோம், ஏதோ பார்க்கணும் சொல்லலாம், அவ்வளவுதான். அப்படி இருந்தா நமக்கு எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு நாள் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிற நிலையை அப்படிதான் இருக்க வேண்டும், வேற வழி இல்லை. பிரியமானவர்களே, இங்க ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கோ மனம் இல்லாமல் போயிட்டு அழைக்கிறவர் இயேசு அழைக்கிறார் என்றுதான் சொல்லப்படுகிறது. எப்பவுமே ஆண்டவர் நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம் பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு அழைப்பு வந்திருக்கு. 11:28 எடுத்து மத்தேயு 11:28. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு அருமையான வசனம். ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். பாரம் சுமக்கிறவர் என்ன? நிறைய பாரம் நம்ம சுமக்கிறோம். ஒவ்வொரு பாரம் இருக்கதான் செய்யும். குடும்பத்துல பாரம் இல்லாம நான் நல்லா இருக்கிறது சொல்றது கஷ்டம். தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றது. தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத சொல்றது முடியாது. குடும்பம் ஒரு பாரம், புருஷன் ஒரு பாரம், மனைவி ஒரு பாரம், பிள்ளைகள் ஒரு பாரம், நோய் ஒரு பாரம், எவ்வளவோ பாரங்கள் இருக்கு. எத்தனை பாரங்கள் இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லோரும் இடத்திலே வாருங்கள். என்ன சொல்றாரு? என்னிடத்திலே, எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்திலே, என்னிடத்திலே. அக்கம் போகும் போங்க, அவளை போக, இங்க போகலாம் சொல்றேன். என்னிடத்திலே வாருங்கள். அல்லேலூயா. சரி, அவரிடத்துல நாம் வரும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்த்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் முழுமையாய் நமக்கு இருக்கு. அந்த அழைப்பு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்ம பயன்படுத்தி கொண்டு
ஆண்டவரே என் இல்லத்திலே வாரும், என்னை ஆட்கொள்ளும், நீதான் எனக்கு பரிபூர்ண தெய்வம், நீதான் உண்மையான தெய்வம், உண்மை தவிர இந்த உலகத்திலே வேறு ஒருவரும் இல்லை என்று அறிக்கை செய்து நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாதிரி நடக்கும் பொழுது ஆண்டவருடைய எல்லா காரியத்தையும் மாற்றி அமைப்பார். ஒரு மாறுதல் உண்டாயிருக்கும். எப்போது வழக்கம் போல இருக்கிற வாழ்க்கையை விட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அதனுடைய வாழ்க்கை தனியா இருக்கும். அது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எவ்வளோ காலம் என்று நாம் வாழ்ந்து ஏதோ போகணும் வருகிறோம் அப்படியெல்லாம் இருக்காது. அப்படி இருந்தா நமக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நம்மளுடைய காரியம் எல்லாமே ஏடாகூடமாதான் இருக்கும். ஏடாகூடமாதான் இருக்கும். ஒரு நிம்மதி இருக்காது. இப்ப பார்த்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு குழப்பங்கள் மனதில வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்ம உள்ளத்துல வந்து கொண்டே இருக்கும். அதை சமாளிக்க முடியாம நம்ம திகைத்து கொண்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன்? என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படித்து வந்தால்தான் சரி. இன்னொரு காரியம் கூட நம்ம பார்க்கலாம். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 8-9. அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான காரியம். அதுக்கப்புறம் நம்ம இறுதி முறை ஏற்படுகிற காரியங்களை வந்து நம்ம பார்க்கும்போது ரோமர் புத்தகம் 8-9. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்துக்கு நம்ம இருக்கக்கூடாது. மாம்சம்னா என்ன? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் இருந்தாங்க. நம்ம சொந்த காரியங்கள் செய்வது, நம்ம இஷ்டத்துக்கு செய்வது, நம்ம இஷ்டத்துக்கு போறது, இதுதான் மாம்சத்துக்கு உட்பட. ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும்போது என்ன ஆகுனா, வேத வாசிப்பது, ஜெபிப்பது, அன்பாய் பேசுவது, இறக்கமாக உள்ளது, மற்ற இடத்துல பேசும்போது நல்ல கருத்தோடு பேசணும், அன்போடு கூட பேசணும், எரிச்சல் கோபம் நாம் எல்லாத்தையும் நம்ம விட்டுவிட வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய சம்பாஷணை. ஆவிக்குரிய தந்த மாதிரிதான் இருக்கும். எரிச்சல் வராது, நமக்கு கோபம் வராது, பொறாமை வராது, வன்கண் வராது. இதெல்லாம் மாம்சத்துக்கு உட்பட்ட காரியங்கள். ஆனால் தேவனை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இவர்களெல்லாம் மாறி, நேற்று நான் கோபமா இருந்தேன், இன்றைக்கு நான் சாந்தமா இருக்கேன். காரணம் என்ன? ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு இந்த பிரச்சனையை நம்ம கண்டுக்காம காணப்படுகிறது. நமக்கு என்ன நேரடி பார்க்க போறோம். ரோமர் 6:23 நம்ம பார்ப்போம். சுருக்கமாக பார்க்கலாம். எனக்கு தீர்வு நமக்கு இருக்கும். பாவத்தின் சம்பளம் எல்லாரும் கேக்குதா? எல்லாரும் தெரியுதா? பாவம் செய்தா அதுக்கு சம்பளம் என்ன கொடுப்பாங்க? மரணம் தான் வரும். ஆகினால இந்த காரியத்தை குறித்து நம்ம எப்பொழுதும் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். பாவத்தை செய்யும் போது நமக்கு மரணம் தான் நமக்கு தெரியும். மரணம் என்னது? பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், மரணம் அவசரப்படுறது. அதான் நீ பாவத்தை செய்தால் அதுதான் கிடைக்கும். பாவத்தை செய்யாமல் தேவனை கிருபையாளர் இருந்தினாக்கா உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 10:10 பார்ப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அல்லேலூயா நாம் யாவது எப்படி இருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் நம்மை பரிசுத்தமான பிள்ளையாக மாற்றுகிறார். பழைய காரியங்கள்லாம் ஒழிஞ்சு போயிடும். அதாவது வேத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வரும்படியான லாபம். வழி
நம்ம அவர் வழியான அந்த வழியாலே நமக்கு பரிசுத்தம் கிடைக்கிறது. வழி என்றால் என்ன? அவர் தம்முடைய நமக்காக அவர் சிறுவரை நம்ம தியாகம் செய்தார். அவருக்குன்னு தேவையில்லாத வேலையாது. அவர் நமக்காக நாம் பாடுகள் படக்கூடாது, நம்ம நிம்மதியா உலகத்துல வாழ வேண்டும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணாரு? அவர் தன்னை தானே என்ன பண்ணார்? சிலுவையில் அறையில் ஒப்புக் கொடுத்தார். அல்லேலூயா. ரத்தத்தை சிந்தினார். யாருக்காக? நமக்காக. அதான் சொல்றாரு, வருத்தப்பட்டு வாரம் சொல்லுங்கள், நீங்கள் வேதத்திலே வாருங்கள் வாருங்கள் என்று சொல்றார். நான் உங்களை கூட்டி சேர்க்க மனதா இருந்தேன், உங்களுக்கும் மனம் இல்லாமல் போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், அதே மாதிரி நடக்கணும். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறதா? ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க அதை கேட்டு அது நீங்க என்ன பண்ணணும்? நடக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். நீங்க நடந்தால்தான் அதனுடைய பலனை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு கிறிஸ்து நமக்கு வீணாக ஒரு பலி இல்லை, வீணாக அவர் சரீரத்திலே அவர் ஆணிகளால் கடாகப்படுத்திலாம் அவர் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் பரவத்திலே இருந்தார், நமக்காக இந்த பூலோகத்தை கேட்கிறார். இன்றைக்கு கூட நம்ம தீர்வுகளை பங்கு கொள்ளும் இல்லையா? ஆண்டு உள்ளான மனசோடு ஏற்றுக்கொண்டு தீர்வுகளை பயபக்தியாக நாம் பங்கு கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய ரத்தத்தை நாம் பங்கு கொள்ளாயிருக்கிறோம், அவர் சரீரத்தை நாம் பங்கு கொள்ளாயிருக்கிறோம். அதுதான் இந்த தீர்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகினாலே கோழி தன் குஞ்சுகளை ஊட்டி சேர்க்க வேண்டுமா? சிறகு வந்தது. ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுங்க. ஒரு கிராமத்துல ஒரு கோழி இருக்குது. அந்த கோழி ஒரு 6 குஞ்சுகளை பொறிக்கும். அந்த 6 குஞ்சுகளும் கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு காடு மாதிரி இருக்கும். அந்த காட்டில அந்த குஞ்சுகளெல்லாம் அந்த தாய் கோழி கூட்டி கொண்டு போய் அங்கே குஞ்சுகளுக்கு இறையை தேட வைக்கும். எல்லா குஞ்சுகளும் 6 குஞ்சுகளும் சேர்ந்து எல்லாம் ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல திடீர்னு தீ பற்றி எடுத்து விட்டது. நானா பக்கம் தீ. கோழி எந்த வகையிலும் தப்பிக்கிறதுக்கு இடமே இல்லை. 6 கோழி குஞ்சுகளும் தவித்துக் கொண்டு இருக்கிறது. என்ன செய்வது தெரியல. அங்கேயும் இங்கேயும் ஓடி வீடி பீச்சு கத்து. அப்ப இந்த தாய் கோழி என்ன பண்ணுன்னா, அந்த குஞ்சுகளெல்லாம் கூட்டி கொண்டு வந்து தன்னோட நக்கைக்குள்ள வைத்து அடைக்காத்து. உள்ள அந்த அனல் படாத அளவுக்கு அப்படியே மூடி வைத்துக் கொண்டது. பொழுது விடிந்தது. பொழுது விடிஞ்சுன்னா அந்த கிராமத்துல சில பிள்ளைகள் எல்லாம் வந்தாங்க. எரிஞ்சு போன எல்லா தட்டைகளை வாங்கி எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. ஒரு இடத்துல பார்த்தா அந்த கோழியை அப்படியே கட்டையா கறி கட்டையா அப்படியே கழுத்தை நீட்டி அந்த கோழி அப்படி பெரட்டி விட்டா உள்ள 6 குஞ்சுகளும் வெளியே வரும் உயிரோடு. தாய் கோழி அந்த குஞ்சுகளுக்காக தன்னையே பலி கொடுத்தது போலதான் ஆண்டவர் நமக்காகவும் அப்படிதான் செய்யறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுங்க, நமக்காக நம்ம பலியா இருக்கணும். நாம் நன்கா இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், பரலோகத்துக்கு வர வேண்டும், அவரோடு ஐக்கியப்பட வேண்டும், பரலோகத்தில் அவரோடு ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காரியங்களை அவர் செய்யறார். இடத்திலே வாருங்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு மனம் இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தையை கேட்கிற நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நீங்கள் கடந்து வாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவர் வழியில நடங்க. அதான் சொல்றேன். இன்னொரு காரியம் ஒன்று சொல்லி நல்ல கேட்குங்க. இன்றைக்கு வேத வசனம் சொல்லப்படுகிற காலம் இது. வேத வசனத்தை கேட்க கூடாத ஒரு காலம் ஒன்று இருக்கிறது. அன்றைக்கு நீங்க வேத வசனம் யாராவது போதிப்பார்களா என்று கேட்பீங்க, ஆனா போதிக்க மாட்டாங்க யாரும். நல்ல கவனிங்க. இப்போ கூட்டு நாங்க வேத வசனத்தை நாங்க சொல்றோம், பிரசங்கிக்கிறோம். ஆனா அந்த ஒரு நாள் இருக்கு. அந்த நாள் வரும். அந்த நாள் வரும்போது யாரும் பிரசனம் பண்ண மாட்டாங்க. வசனமே இருக்காது உலகத்துல. எல்லாத்துக்கும் பஞ்சகாலம் வருவது போல தேவனுடைய வசனத்தை கேட்கக்கூடாத காலம் ஒரு பைபிள் இருக்குது. வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். அது எப்போனா நம்ம எல்லாம் சபையை நம்ம எடுத்துக்கொண்ட பிறகு அந்த காலம் வரும். கிறிஸ்துவை முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். முதலாவது என்று சொல்லப்படும் பொழுது ஆண்டவருடைய ரகசிய வழிகள் வரும்பொழுது நல்ல கவனிங்க. வரும்பொழுது முதலாவது
கிறிஸ்துவுக்குள் மரித்தவரும் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இறந்து போய் கல்லறையில் இருக்கிறாங்களோ அவங்களாம் முதல்ல எழுந்து. பின்பு அடுத்த வசனம் சொல்லுது, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போகும்படியாக நாம் அவரோடு கூட சேர்ந்தோம். இப்ப பாருங்க, இதுக்கு உதாரணம் நான் சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பரலோகத்துக்கு ஏறி போனார். சீஷர்கள் 12 சீஷர்கள் சூழ்ந்திருக்கிற நேரத்தெல்லாம் அவர் என்ன பண்ணாரு? பரலோகத்துக்கு அவர் ஏறி சென்றார். அதே மாதிரிதான் நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட இணைந்து செயல்படும். தேவ தூதரெல்லாம் வருவாங்க. அது ரகசிய வருகை, யாருக்கும் தெரியாது. அது பகலிலும் வரலாம், நீங்க தூங்கி கொண்டு இருக்கிற நேரத்திலும் வரலாம். அவரை எடுத்துக் கொள்வார். ஏன்னா அவருக்காக நாம் ஜீவிக்கிறோம் இல்லையா, அவருக்காக அவர் சித்தம் நம்ம நடக்கிறோம் இல்லையா, நம்ம வேதம் வாசி ஜெபம் பண்ணி அவரோடு கூட நம்ம இருந்து அவருக்காகவே நாம் வாழும்போது அவர் என்ன பண்றாரு? நான் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்ள என்ற வார்த்தையின்படி, அந்த வார்த்தை உண்மையோடு சத்தியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வார். உங்களை அவர் அங்கே கொண்டு போய் தன்னோடு கூட இணைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த பரம அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளும்படியாக தான் ஆண்டவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரசமுது நீங்கள் எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, இடத்துல வாங்க, நான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டவரை வருவீங்க, எத்தனை ஆண்டவரை வருவீங்க, கை உழைக்கிறாங்க. நான் வருவேன், நான் ஆண்டவர் வார்த்தைக்கு மதிப்பு நான் வருவேன், இனி ஆண்டவர் பிள்ளையா நான் மாறுவேன், ஆண்டவர்கள் கொடுக்கிற ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கள். நான் செஞ்சுக்கலாம். உண்மையாகவே நீங்க அந்த காரணம் உங்களுக்கு இருக்காது. ஏனென்றால் ஒருவேளை நமக்கு மரணம் நேரிட்டாலும் நம்ம இந்த விஷயத்துல இன்னும் ஜாக்கிரதையா தான் நம்ம தப்பித்துக் கொள்வோம். ஜாக்கிரதையா இல்லை. ஏன்னா அடுத்த வாரம் இருக்குமோ இருக்காது தெரியாது. இன்றைக்கு நாளைக்கு இல்லை. இன்றைக்கு நான் நீங்க நின்று பேசிக் கொண்டிருப்பேன், நாளைக்கு எப்படி தெரியாது. ஆகினால காலங்கள் எப்போது எப்படி போய் கொண்டு தெரியாது. ஆகினால மிகவும் நீங்க ஜாக்கிரதையா இருந்து ஆண்டவர் பின்பற்றக்கூடியவர்களாய் காணப்படும். 1000 பிரச்சனைகள் இருக்குங்க, அவனை மட்டும் வழி நடக்கும். அவருக்கு உண்மையா இருங்க, அவருக்கு பயந்து ஜீவிங்க, அதுதான் முக்கியம். அவருக்கு ஜீவனம் பண்ணாலே போதும். நமக்கு சமாதானம், சந்தோஷம் உண்டு, எல்லாம் உண்டு, நிம்மதி உண்டு. என்ன பிரச்சனை ஆண்டுக்கு சொல்லி அதை அவருக்கு தீர்த்து வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை நம்ம வழி நடத்தின ஆண்டவருக்கு கரையில ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துங்க. நீ போகையிலும் ஆசிரியரை கொடுப்பார், நீ வருகையிலும் ஆசிரியரை கொடுப்பார். எப்போதும் தான் இந்த நாளிலே அருமையான இந்த விசேஷமான நல்ல வசனத்தை கொடுத்திருக்காங்க. நன்றியப்பா. இந்த ஆறு முழுவதி பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொள்வதற்காக நன்றியப்பா. நன்றி, 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 நன்றி. கேட்ட வார்த்தைகளை ஒவ்வொருத்தரும் நம்ம மனதிற்கு பைய வைத்துக் கொண்டு அன்னை நடக்கும்படியான கிருபை செய்யுமா, வசனம் பேசிட்டுமா, உலகத்திலே முழுவ குற்றட்டுமான அவருக்கு கீழ்ப்படுத்த பிள்ளைகளை யாவையும் ஆசை வந்திருக்கிற ஒவ்வொரு மக்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் யாவையும் ஆசை Hallelujah.